திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 1976ஆம் ஆண்டு வெளியான அன்னக்கிளி திரைப்படத்தில் தொடங்கிய இளையராஜாவின் திரை இசை பயணம் அரை நூற்றாண்டை நெருங்குகிறது. இந்த நீண்ட பயணத்தில் 1000 படங்களுக்கும் மேல் 5000 பாடல்களுக்கு மேல் இசையமைத்துள்ளார். அண்மையில் கூட மேற்கத்திய செவ்வியல் இசையான சிம்பொனியை எழுதி முடித்துள்ளார். இந்த சிம்பொனி ஜனவரி மாதம் வெளியாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். இளையராஜா பணத்தை நோக்கமாக கொள்ளாமல் பெரிய ஸ்டார் நடிகர், புதுமுக நடிகர், பெரிய பட்ஜெட் படம், சிறிய பட்ஜெட் படம் என்று பார்க்காமல் எல்லா படத்துக்கும் சமமாக சிறந்த இசையை வழங்கியுள்ளார். படம் தொடங்குவதற்கு முன்னரே இளையராஜாவிடம் பாடல்களை வாங்கிக் கொண்டுதான் படப்பிடிப்புக்கு செல்வார்கள். இளையராஜாவின் டியூன்களுக்காகவே ஒரு படத்தை எடுத்திருக்கிறார்கள். இளையராஜாவின் இசைக்காகவே படம் திரையரங்குகளில் ஓடியது என்பது வரலாறு. இளையராஜாவின் பல சூப்பர் ஹிட் பாடல்கள் திரைப்படங்களில் இடம்பெறாமல் போனதுண்டு. அப்படி கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான சட்டம் என் கையில் படத்துக்காக இளையராஜாவால் இசையமைக்கப்பட்டு பிரபலமான பாடல் ஆழக்கடலில் தேடிய முத்து திரைப்படத்தில் இடம்பெறாமல் போனது. இந்த பாடல் ஏன் படத்தில் இடம்பெறவில்லை என்பது குறித்து யூடியூபர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி பேசியுள்ளார். இயக்குனர் TN பாலு இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இசைஞானி இளையராஜா இசையில் 1978ஆம் ஆண்டு சட்டம் என் கையில் படம் வெளியானது. இந்த படத்தில் ஆழக்கடலில் தேடிய முத்து என்ற இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன், மலேசியா வாசுதேவன், S. ஜானகி பாடியிருந்தனர். இந்த பாடல் எப்படியானது என்றால், கணவன் மனைவி இருவரும் தங்கள் குழந்தையை வாழ்த்தி பாடுவது போன்றது. கணவன் கொஞ்சம் ரவுடியாகவும் விட்டேத்தியாகவும் இருப்பவன், மனைவிதான் குடும்பத்தை நடத்துகிறாள். இவர்கள் இருவருமே குழந்தையை கொண்டாடுகிற வகையில் இந்த பாடல் அமைந்துள்ளது. இந்த பாடலுக்கு இளையராஜா சிறப்பாக இசையமைத்திருந்தார். ஆழக்கடலில் தேடிய முத்து, ஆசைக்கடலில் தோன்றிய முத்து, எங்க ராஜா கண்ணு, 1000ல் ஒன்னே ஒன்று என்று S. ஜானகி முதலில் பாடுவார். இந்த பாடல் ஒரு மீனவர் சூழலுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். பாடல் முழுவதும் கடல், சிப்பி, தென்றல், ஓடம் என மீனவர் மக்களின் வாழ்க்கை சூழ்நிலையை ஒட்டியிருக்கும். இந்த பாடலின் இசையும் கப்பல் செல்வதைப் போல அமைந்திருக்கும். சட்டம் என் கையில் படத்தில் கமல்ஹாசன் இரட்டை வேடங்களில் நடித்திருப்பார். இந்த படத்தில் அசோகன், புஷ்பலதா, ஸ்ரீகாந்த், தேங்காய் சீனிவாசன், ஸ்ரீபிரியா, காந்திமதி உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். இந்த படத்தில் அசோகன் திருடனாக ரவுடியாக இருப்பார். சிறைக்கெல்லாம் செல்வார். தேங்காய் ஸ்ரீனிவாசன் வக்கீலாக இருப்பார். அசோகனின் மகன் ஸ்ரீகாந்த் திருடன் என்று ஒரு வழக்கில் தண்டனை வாங்கி தருவார் தேங்காய் ஸ்ரீனிவாசன். அவரிடம் சென்று அசோகன், என் மகனை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சுவார். ஆனால் நீ திருடன், ரவுடி, உனது மகனும் திருடனாகத்தான் இருப்பான் என்று மறுத்துவிடுவார். இதனால் கோபமடையும் அசோகன், உன் மகனையும் திருடனாக்குகிறேன் என்று தேங்காய் சீனிவாசனுக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளில் ஒன்றை அசோகன் யாருக்கும் தெரியாமல் எடுத்து வந்து திருடனாக ரவுடியாக வளர்ப்பார். இந்த படத்தில் கமல்ஹாசன் திருடனாக ரவுடியாக இருப்பார். இந்த பாடல் படம் ஷூட்டிங் செல்வதற்கு முன்பே பதிவு செய்யப்பட்டது. ஆனால் படத்தின் கதை வேறு எங்கேயோ சென்றுவிட்டது. அதனால் இந்த படத்தில் ஆழக்கடலில் தேடிய முத்து பாடல் பொருந்தாததால் படத்தில் வைக்கவில்லை என்று ஆலங்குடி வெள்ளைச்சாமி தெரிவித்துள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.